கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நமக்கு கடந்து செல்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எல்லாருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், இன்றைக்கு ஆண்டவருடைய ஆசை, இந்த உலகத்திலே ஆண்டவருடைய ஆசை. ரெண்டாவது தேவ மனிதருடைய ஆசை. மூன்றாவது சத்ருவின் ஆசை. அடுத்தது பின்வாங்கி போன ஒரு மனிதனுடைய ஆசை. அப்படி என்று சொல்லி ஆசை என்ற தலைப்பிலே நான் பேச விரும்புகிறேன். ஆமென். ஆசை இருக்கா இல்லையா? உங்களுக்கு யாருக்குமே ஆசை இருக்கிற மாதிரி இல்லையே. ஆசை இருந்தால் தான் அது எப்படி இருக்கும், ருசிக்க நல்லா இருக்கும். ஆசை இல்லாமல் உங்கள் கண் எதிர ஒரு பிரியாணியை வச்சுட்டு அவருக்கு சாப்பிடவே ஆசை இல்லைன்னா அவர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, சாப்பிடவே பிடிக்கலை அப்படிம்பாங்க. நீங்கள் பிரியாணியை வச்சாலும் சரி, எதை வச்சாலும் ஆசை இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, பிடிக்கலை அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆசையோடு கூட எதை செய்தாலும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். அப்போ ஆண்டவர் தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்துகிறார். வாசித்து பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஒரு மிகுந்த ஆசை தான் பாடுபடுவதற்கு முன்னமே தன்னுடைய சீசர்களோடு கூட பஸ்காவை உட்கார்ந்து புசிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை. ஹல்லேலூயா. பாடுபட போறவங்க எப்படி இருப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம். பரபரப்போட இப்போ கொஞ்ச நேரத்துக்குள்ள அவரை பிடிச்சிட்டு போக போறாங்க, தரன்னு இழுத்துட்டு போக போறாங்க, அவரை குற்றவாளியாக்குறாங்க, தீர்க்கிறாங்க, அடிக்க ஆரம்பிக்க போறாங்க. எல்லாம் தெரியும், நடக்க போறது அத்தனையும் தெரியுது. அந்த நேரத்தில் நம்ம மைண்ட் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அதில் இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவருடைய சீசர்களில் ஒருவர், அவரோடு கூட பந்தி இருக்கிற ஒருத்தர் என்ன பண்ண போறார், காட்டி கொடுக்க போகிறார். இன்னொருவர் ஆண்டவரை மறுதலித்து சபித்து சத்தியம் பண்ண போகிறார். மற்ற 10 பேரும் அவரை விட்டு ஓடி போக போறாங்க. இத்தனையும் அறிந்த ஆண்டவர் இப்போ அந்த சீசர்களோடு கூட பந்தி இருக்க எப்படி இருக்கிறாராம், ஆசையா இருக்கிறார். மனிதனுக்கும் தெய்வத்திற்கும் உள்ள ஒரு வித்தியாசம் அதுதான். நமக்கு இப்படி ஒரு மாதிரி ஒரு சூழ்நிலைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன சொல்ல தெரியுமா, படபடப்பாக இருக்குது. எனக்கு எப்படி இருக்குது, படபடப்பாக இருக்குது. இதில் வேற உட்கார்ந்துருக்கிற 12 பேரில் ஒருத்தர் துரோகி காட்டி கொடுக்க போகிறான், ஒருத்தன் சபிக்க போகிறான், மற்றதெல்லாம் ஓட போகிறாங்கன்னா அவங்கள பார்த்தா நமக்கு எப்படி வரும், கோபமாக வரும், சாப்பிட மனசு வருமா? ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அப்படிப்பட்ட மக்களோடு கூட பந்தி இருக்க ஆசையாக இருந்தாராம். தெய்வத்தினுடைய அன்பு. ஹல்லேலூயா. ஆசை வருதுன்னா அன்பு இருந்தால் தான் ஆசை வரும். உண்மைதானே? ஆசை எப்போ வரும், அன்பு இருந்தால் தான் ஆசை வரும். நிறைய குடும்பத்தில் அன்பே இல்லை, அப்புறம் எப்படி ஆசை இருக்கும்? பிள்ளைகள் மேலே ஆசை இல்லை, கணவன் மேலே ஆசை இல்லை, மனைவி மேலே ஆசை இல்லை. ஏன்னா அன்பு இல்லை. அப்போ நம்முடைய ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளிலும் நேசித்தார். அந்த அன்பு தான் அவருக்கு அந்த ஆசையை கொண்டு வந்தது. அப்போ ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டது? யோவான் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த ஆசைக்கு காரணம் அன்பு. அந்த அன்பு எப்படிப்பட்டது வாசிங்க. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே. பாருங்க, ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டது. ஆரம்பத்தில் எப்படி அன்பு வைத்தாரோ, ஆரம்ப அன்பு எப்படி இருந்தது யோசித்து பாருங்க. படகை கழுவிட்டு, வலையை கழுவிட்டு இருக்கிறாங்க, ஒரு மீனும் அகப்படலை. ஆண்டவர் போய் வலையை போடுங்கன்னொடனே கீழ்ப்படிந்தாங்க. வலையை போட்டோடனே திரளான மீன்கள் கிடைச்சது. வலையை விட்டுட்டு வாங்கன்னொடனே விட்டுட்டு வந்துட்டாங்க. அப்போ தான் வீட்டுக்கு கூட போகலை, படகை விட்டுட்டாங்க, வலையை விட்டுட்டாங்க, ஆண்டவரை பின்பற்றி வந்தாங்க. எப்படி இருந்திருக்கும்? பயங்கர அன்பு. எனக்காக நான் சொன்ன வார்த்தையை கேட்டோடனே அப்படியே விட்டுட்டு வந்துட்டாங்களேன்னு சொல்லி ரொம்ப அன்பாக இருக்கிறாரு. ஆனால் அதே சீசர்கள் இந்த 3.5 ஆண்டுகளுக்குள்ள எப்படி மாறிட்டாங்க? ஒருவர் மறுதளிக்க போகிறார், ஒருவர் சத்தியம் காட்டி கொடுக்க போகிறார், மற்றவங்களாம் ஓடி போகிறாங்க. அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் இந்த இயேசுவின் அன்பு மாறாததாக இருந்தது. ஹல்லேலூயா. இதுதான் அவருக்குள்ளாய் ஒரு ஆசை.
அவங்க ஒருவேளை துரோகமே செய்கிறவங்களா இருந்தாலும் கூட நான் அவர்களோடு கூட பந்தி இருப்பேன். நானா நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு டின்னர் ஆரம்பிச்சிருப்பேனா, ஆயத்தம் பண்ணியிருப்பேனா? பஸ்கா பண்டிகையாக இருந்தாலும் ஒரு பண்டிகை, அது வந்து ஒரு பண்டிகை. நான் பண்ண போகிறது அத்தனை பேரும் துரோகம், இதுக்கு வேற ஒரு பண்டிகை வேறையா, இதுக்கு ஒரு டின்னர் வேறையா? வேண்டவே வேண்டான்னு என்ன பண்ணியிருப்போம்? டின்னரை கேன்சல் பண்ணியிருப்போம். உண்மையா உங்கள் வீட்டில் வந்து ஒரு சம்பவம் நடக்க போகுது, அதுக்கு முந்தி உங்கள் சொந்தக்காரங்க அத்தனை பேர் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, இதுக்கு மேலே ஒரு டின்னர் தேவையா? டின்னரை நாங்கள் என்ன பண்ணுறோம்? கேன்சல் பண்ணிடுறோன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவருடைய அன்பு எந்த சூழ்நிலையிலும் மாறாத அன்பாக இருந்தது. ஒரு இல்லையா சொல்லுவோமா? இதுதான் தெய்வத்தினுடைய அன்பு. இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆராதிக்கிற இந்த தெய்வத்தின் அன்பை நாம் புரிந்து கொள்ளணும். அநேக நேரங்களை எடுத்துக்குவோம், நம்மளாம் இன்னைக்கு கூடி வந்திருக்கிறோம், எத்தனை நேரம் நம்ம பின்வாங்கி போயிருப்போம், எத்தனை நேரம் கர்த்தரை விட்டு நாம் மறுதளித்திருப்போம், எத்தனை வாரங்கள் ஆலயத்திற்கு வராமல் இருந்திருப்போம், எத்தனை நேரம் கர்த்தரை கனவீனப்படுத்தியிருப்போம், கர்த்தருக்குரிய கனத்தை செலுத்தாமல் இருந்திருப்போம். ஆனால் கர்த்தர் நம்மளை கைவிட்டாரா? சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நம்மளை கைவிடவே இல்லை. வேதத்தில் அழகான ஒரு வார்த்தை இருக்குது, அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும், 103ஆம் சங்கீதம், நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். அந்த வசனத்தை வாசிங்க. அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். அடுத்த வசனம், பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பாருங்க, அப்ப ஆண்டவருடைய கிருபை நம்ம மேல இருக்கிறது தான் இன்னைக்கு நம்மை பாதுகாக்கிறது. இந்த இடத்துல நாங்க நிக்கிறோம், ஊழியம் செய்யறோம் என்றால் எங்களுடைய ஞானம் அல்ல, எங்களுடைய நீதி அல்ல, ஆண்டவருடைய கிருபை. எப்போ ஆண்டவருடைய கிருபை நம்மை தாழ்த்துகிறோமோ அங்க தாழ்மை உள்ளவன் மேல் கிருபை பெரிதாய் இருக்கிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்கள், இந்த இடத்துல ஆண்டவருடைய அந்த அன்பு வெளிப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாய் இந்த பந்தி முடிஞ்ச உடனே, இந்த பஸ்கா பண்டிகை முடிஞ்ச உடனே அவன் காட்டி கொடுக்க போறான். பாருங்க, அந்த வசனத்தை நீங்க வாசித்தால் அவர் சொல்லுகிறது சொல்லப்பட்டிருக்கபடி 22ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 22:22 தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷகுமாரன் போகிறார், ஆனாலும் அவரை காட்டி கொடுக்கிற மனுஷனுக்கு ஐயோ என்றார். பாருங்கள், இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள, இந்த பண்டிகை முடிஞ்ச உடனே அவர் போறாரு, போறதுக்குள்ள ஒருத்தன் காட்டி கொடுக்க போகிறான். யோசித்து பாருங்க, எப்படி இருக்கும்? நீங்களும் நானும் நம்முடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும்? ஆனால் என் ஆண்டவர் அந்த சூழ்நிலையிலும் அந்த பந்தியிலே ஆசையாய் இருந்தார். அல்லேலூயா. அவருடைய அன்பு, அவரை போல ஒரு சுபாவம் நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும். இந்த 4வது மாதத்துல, இந்த முதல் வாரத்துல நம்மளை பகைக்கிறவங்க இருக்கலாம், நம்மளை வெறுக்கிறவங்க இருக்கலாம், நம்மளை காட்டி கொடுக்கிறவங்க இருக்கலாம், நம்மளை தூசிக்கிறவங்க இருக்கலாம். ஆனால் நான் என் ஆண்டவர் இயேசுவை போல நான் அன்புள்ளவனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாய் அப்படிப்பட்ட ஒரு நல்ல சுபாவத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உடைய வாழ்க்கையை நீங்க எடுத்தீங்கன்னா, இந்த இடத்துல அவர்கள் பஸ்காவை ஆசரிக்க போகிறார்கள். ஆனால் அந்த பழைய ஏற்பாட்டின் பஸ்காவை அவர் ஆசரிக்க போகிறார். ஆனால் இந்த பஸ்காவிலே உட்கார்ந்திருக்கிற இவர்தான் புதிய ஏற்பாட்டின் பஸ்கா. இவர்தான் புதிய ஏற்பாட்டின் பஸ்கா. பஸ்கானா என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் 400 ஆண்டுகள் எகிப்திலிருந்து மீட்கும் நாளிலே அந்த மீட்கும் பொருளாக அந்த குடும்பத்திற்கு ஒன்றாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுத்து அந்த ஆட்டுக்குட்டியை அடித்து அதனுடைய இரத்தத்தை நிலைக்கால்களிலே பூச வேண்டும். அப்படி பூசும் பொழுது இரவிலே சங்கார தூதன் வரும்பொழுது எந்தெந்த வீடுகளிலே ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்டு இருக்கிறதோ அந்த வீட்டை கடந்து போகிறார். எந்தெந்த வீடுகளிலே ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்படவில்லையோ அந்த வீட்டுக்குள்ளாய் சங்கார தூதன் போய் தலையீற்றை அடிக்கிறதை பார்க்கிறோம். இது எகிப்தியர் வீட்டிலே நடக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் வீடுகளிலே பஸ்கா இருக்கிறது. அப்பொழுதுதான் ஆண்டவர் புறப்பட்டு போ என்று சொல்கிறார். எல்லாரும் புறப்பட்டு போகிறார்கள். அந்த புறப்பட்டு போ என்று சொன்ன அந்த செய்தியை தான் பிரதர் சொன்னார். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அந்த அதிசயங்களை காண பண்ணுவேன் சொல்லும் பொழுது 3 பாயிண்ட் சொன்னேன். யாத்ரா 34:10 எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யாத அதிசயத்தை உன் நடுவில் நான் செய்வேன். யோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்வேன். 136ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்வேன். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இந்த அதிசயங்களை செய்வார் என்று சொல்லி போன மாசம் செய்தியை கொடுத்தது எனக்கும் நினைவிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே அவர்கள் புறப்படுகிற நாள்களே பயங்கர அதிசயம். அதுவரை 400
130 வருஷம் 400 வருஷம் அடிமைகளாய் வாழ்ந்தவர்கள், தரித்திரராய் வாழ்ந்தவர்கள் புறப்படுகிற ஒரே நாளிலே அவர்கள் எல்லாரும் எப்படி புறப்பட்டார்களாம்? வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட்டார்கள். 105ஆம் சங்கீதம் 36ஆம் வசனம் அல்லது 37ஆம் வசனத்திலே அவர்கள் வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட்டார்கள், அவர்கள் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. ஒரே ராத்திரியில், ஓவர் நைட்ல 400 வருஷம் அடிமைகளாய் வாழ்ந்தவர்கள் இப்பொழுது பணக்காரர்களாய் புறப்பட்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு ராத்திரியில் அவனுடைய சூழ்நிலையை தலைகீழாக மாற்றி போடுவார். இன்றைக்கு ஒருவேளை உங்க கையில ஒண்ணும் இல்லாமல் இருக்கலாம். 24 ஹவர்ஸுக்குள்ள, ஏன் 12 மணி நேரத்துக்குள்ள கூட அற்புதம் நடக்கும். ஒரு செகண்ட்ல கூட ஆண்டவர் அற்புதம் நடக்கும். ஆண்டவரால் முடியாது ஒன்றுமே இல்லை. அவர் அதிசயமான தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அந்த மக்கள் அந்த 400 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் சுதந்திரவாளிகளாய் புறப்பட்டு போகிறார்கள். அப்படி புறப்பட்டு போகிறதுக்கு தான் அந்த பஸ்கா அடிக்கப்பட்டது. இன்றைக்கு அவர்கள் 400 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் இருந்ததை போல இந்த முழு உலகமும் பாவம் என்ற அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த பாவத்திலிருந்து மீட்க ஒன்றே ஒன்றுதான் பரிகாரம், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை. ஆகவே பாவம் மன்னிக்கப்பட ரத்தம் சிந்தப்பட வேண்டும். எவ்வளோங்க நம்மளால ரத்தம் சிந்தப்பட முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு இருக்கிற வேலையில யார் ஆட்டமா வாங்க முடியும்? யார் மாட்டை வாங்க முடியும்? யார் கோழியை வாங்க முடியும்? முடியாதே. அப்போ நமக்காக ஒரு பஸ்கா அடிக்கப்பட வேண்டும். அன்றைக்கு ஒரு ஆட்டுக்குட்டி, பழுதற்ற 1 வயது ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. இன்றைக்கு இயேசு நமக்காக பஸ்காவாய் அடிக்கப்பட்டார். வாசித்து பாருங்கள், 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்கள். 1 கொரிந்தியர் 5:7. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு பஸ்காவாக பலியிடப்பட்ட அந்த ஆண்டவர் தான் அன்றைக்கு பஸ்காவை ஆசையாய் பங்கு பெற்றார். எனக்கு இந்த ஆசை என்ற வார்த்தையை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம். நான் ஒருவேளை ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க. கணவனுக்கு ஒரு வெளிநாட்டுக்கு போகிறாருன்னா மனைவி பிள்ளைகளை விட்டு பிரிஞ்சு போகும்போது அன்னைக்கு ராத்திரி ஒரு டின்னர் வச்சாங்களால் கூட அவங்களுக்கு எப்படி இருக்காது? சந்தோஷமா இருக்காது. மனைவி விட்டு போகிறேனே, பிள்ளைகளை விட்டு போகிறேனே, கவலையோடு இருப்பாங்க. ஆனால் இந்த ஆண்டவர் இந்த பஸ்காவை சந்தோஷமாய் புசிக்கிறார். எந்த சூழ்நிலையில விட்டு போகிறது இல்லை. அந்த கூட இருந்தவங்க அத்தனை பேரும் துரோகம் செய்ய போறாங்க. ஆனாலும் ஆண்டவர் அவர் மேல் அன்பு வைத்து அந்த ஆசை வைத்தார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நம்ம வாழ்கிற உலகத்தில் நம்மை விரோதிக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. கிறிஸ்தவ மார்க்கத்தை விரும்பாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்மளை எதிர்க்கிறவங்க இருக்கிறாங்க. நமக்கு விரோதமாய் திட்டம் தீட்டுகிறவர்கள் இருக்கிறாங்க. ஆனாலும் நம்ம அவர்கள் மேலே அன்பாக கேட்டுக்கொள்ளணும். அல்லேலூயா. அவர்களுக்காக நம்ம நேசித்து அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் பாருங்க என்ன ஜெபிக்கிறார் பாருங்கள். அதே லூக்கா 22ஆம் அதிகாரத்திலே 32ஆம் வசனத்தை வாசிங்க. நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். அப்ப பாருங்கள், அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் ஜெபிக்கிறவராய் இருக்கிறார். யாருக்காக? பேதுருவுக்காக. காட்டி கொடுக்க மறுதளிக்க போகிற பேதுரு. அவன் சொல்றான், ஆண்டவரே நான் உம்மை மறுதளிக்க மாட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, இந்த ராத்திரியில சேவல் கூறுறதுக்கு முந்தி நீ என்னென்ன பண்ண போற? 3 தரம் மறுதளிக்க போறேன். ஆனால் அந்த வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். அல்லேலூயா. அப்ப நம்முடைய ஆண்டவர் தன்னுடைய கஷ்டத்திலும் அன்பு கூறுகிறவராய் இருக்கிறார். நமக்காக வேண்டிக் கொள்கிறவராய் இருக்கிறார். யாரை? மறுதளிக்கிறவனுக்காக வேண்டிக் கொள்கிறார். அவருடைய அன்பு அளவற்ற அன்பு. அல்லேலூயா. இந்த ஆண்டவருடைய அன்பை, இந்த ஆசையை நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி உணரும். நம்ம வாழ்கிற இந்த சொசைட்டியில் நம்மளை எத்தனையோ பேர் பரியாசமாக நினைப்பாங்க, ஏளனமாக நினைப்பாங்க, நமக்கு விரோதமாக பேசுவாங்க. ஆனால் நாம் அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய், நாம் அவர்களோடு கூட நல்ல அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இயேசுவை போல மாறணும். அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி மாறணும்னு ஆசை? சொசைட்டியில் நம்மளை வெறுப்பாங்க, நம்மளை எல்லாரும் நேசிப்பாங்க நீங்கள் நினைக்காதீங்க. நம்மளை காட்டி கொடுப்பாங்க. ஆனால் நாம் அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிற பாத்திரங்களாய் நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது ஆண்டவருடைய ஆசை. இரண்டாவது சத்ருவின் ஆசை. எப்பொழுதுமே நமக்கு ஒரு சத்ரு இருப்பான் இந்த உலகத்தில். அந்த சத்ருவின் ஆசை என்ன அப்படின்னு நீங்கள் வேதத்தில் வாசித்தால், யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 15:9.
தொடர்வேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன். என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான். பாருங்கள், இது சத்துரு. யார் இந்த சத்துரு? 400 ஆண்டுகள் அடிமைத்தனத்திலிருந்து அந்த இஸ்ரவேல் மக்கள் விடுதலையாக்கப்பட்டு இப்பொழுது கானானை நோக்கி பிரயாணம் தொடங்கி இருக்கிறார்கள். தொடங்கினோடனே அதுவரை அடிமைப்படுத்தின அந்த பார்வோன் அவன் என்ன பிளான் பண்றான்? மறுபடியும் நான் தொடர்வேன், என்னை விட்டு கடந்து போன அந்த ஜனங்களை பிடிப்பேன், அவர்களை கொள்ளையாடுவேன், பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்திலே திருப்தியாகும். 400 வருஷம் அடிமைப்படுத்தினது பார்த்தாது, இப்பதான் விடுதலை பெற்று போறாங்க. இத அந்த அவங்களுடைய அந்த சத்துருவினுடைய ஆசையை இங்கு எழுதுகிறார். யார் எழுதுறா? மிரியாம் பாடுறாங்க. பாடும்பொழுது எழுதின பாடல், தொடர்வேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொல்லுகிறான். எப்பொழுதுமே நமக்கு ஒரு எதிராளியே நமக்கு யாரு சொல்லுங்க பார்க்கலாம். எதிராளி யாரு? சத்துரு தான் எதிராளி. வேதம் சொல்லுகிறது 1 பேதுரு 5:8 உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். நல்ல நம்ம கர்த்தருக்குள்ள இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில நம்மை தொடர்கிற ஒரு பிசாசு எப்படியாவது அவர்களை தொடர வேண்டும், தொடர்ந்து வந்து அவர்கள் என்ன செய்யணும்? அழிக்க வேண்டும். அப்படிங்கிறதான் பிசாசினுடைய நோக்கம். அவனுடைய ஆசை அதுதான். அவனுடைய ஆசை திருச்சபைக்கு விரோதமாய். ஆனால் இதுவரை அவனுடைய ஆசை நிறைவேறியதா? இல்லவே இல்லை. சபையை அழிக்கணும்னு நினைச்சான். ஆனால் சபை இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. எங்கும் உள்ள சபை, நான் சொல்றது நம்ம சபையை சொல்லலை, பொதுவாக இருக்கிற எல்லா சபைகள் உலகம் எங்கிலும் இன்றைக்கும் சபைகள் பெருகி கொண்டே இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய சென்னை பட்டணத்தில் பெரிய பெரிய மெகா சர்ச்சஸ் வருகிறது. அதெல்லாம் நினைக்கும் பொழுது எனக்கு உள்ளத்திலே நான் ரொம்ப சந்தோஷம். பெரிய சர்ச் 30,000 பேர் கூடுற சபைகள் எல்லாம் நம்ம பட்டணத்தில் கர்த்தர் கொண்டு வந்து விட்டார். ஆமென். நிச்சயமா நமக்கும் ஆயிரங்கள் உட்காரக்கூடிய சபையை கர்த்தர் தருவார். ஒரு நாள் வரும், நிச்சயமாய் கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார். அல்லேலூயா. நம்ம விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அப்போ இப்படி சத்துரு எவ்வளவோ அழிக்க நினைக்கிறான், ஆனால் தேவன் சத்துருவின் கையில் விடமாட்டார். ஆனால் சத்துருடைய ஆசை இப்படி அழிக்க வேண்டும், தொடரணும், உங்களை தொடரணும். ஒழுங்கா சர்ச்சுக்கு போறாங்களே, ஒழுங்கா வசனத்தை கேட்குறாங்களே, அவங்கள தொடர்ந்து பிடித்து கொள்ளையாடி எப்படியாவது நான் பங்கிடுவேன்னு நினைக்கலாம். ஆண்டவரனுடைய ஆசையை என்ன செய்ய மாட்டார்? ஒரு நாளும் நிறைவேற்றவே மாட்டார். ஒரு அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சத்துருடைய ஆசை நடக்குமா? நடக்கவே நடக்காது. ஆனால் ஆண்டவருடைய ஆசை நிறைவேறுகிறது. ஆண்டவர் தமது பந்தியிலே தம்முடைய சீசர்களோடு கூட பந்தி இருக்கிற அந்த பந்தியை நாம் ஒவ்வொரு மாதமும் மிகுந்த சந்தோஷத்தோடு நாம் கொண்டாடுகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. காலை முதல் ஆராதனை முழுவதும் நிறைந்து விட்டது, இடமே இல்லை. ஆண்டவர் திரளான ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வருகிறார். 2வது ஆராதனையும் முழுவதும் நிறைந்து விடுகிறது. ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். இது போதாது, ஆனால் இன்னும் கொண்டு வருவார். அல்லேலூயா. தேவனுடைய திட்டம், தேவனுடைய திருச்சபை ஒருவராலும் தடுக்க முடியாது. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே சத்துருவின் ஆசை இந்த ஆசை, ஆனால் ஆண்டவர் அதற்கு இடம் கொடுக்கவே இல்லை. என்ன நடந்தது? சத்துரு தொடர்ந்து வருகிறான், பின்தொடர்ந்து வருகிறான். அவர்களை தொடர்வேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன். என்ன நடந்தது? இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்குள்ளே போகிறார்கள், செங்கடலை கடந்து விடுகிறார்கள். பார்வோனும் அவனுடைய சேனையும் செங்கடலுக்குள் தொடர்ந்து வருகிறது. நீங்க தான் போக முடியுமா? நாங்களும் வரணும் வந்துகிட்டே இருக்கிறாங்க. இஸ்ரவேல் மக்கள் கரை கடந்த உடனே அந்த செங்கடல் அவர்கள் என்ன செய்தது? மூழ்கி போட்டது. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? தேவனுடைய ஜனத்தை எதிர்த்து வருகிற எவராலும் ஜெயிக்க முடியாது. ஹல்லேலூயா. நம்புறீங்களா? நீங்க நம்புறீங்களா? இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கலாம், தொடர்ந்து வரலாம். ஆனா ஒரு காலகட்டம் வரை ஆண்டவர் அனுமதிப்பார். அதுக்கு பிறகு இவ்வளவுதான்ப்பா உன் எல்லை, அதோட நீ மூடி போடுகிற தேவன், நம்முடைய தேவன் நம்மை ஜீவனோடு கூட வைப்பார். நம்மளுடைய கண்களுக்கு முன்பதாக மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதெல்லாம் நடக்கும். நீ புறப்பட்ட நாளிலே, எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்த அற்புதங்களிலே ஒன்றை நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த வசனத்தை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். எத்தனை பேர் ஒருவேளை அந்த வசனத்தை நீங்கள் மறந்திருப்பீர்களோ எனக்கு தெரியாது. வாசித்து பாருங்கள். என்னாகமம் 33ஆம் அதிகாரம், நம்பர்ஸ் 32 verse 2 வாசிங்க பார்க்கலாம். 2ஆம் வசனத்தை 3ஆம் வசனத்தை வாசிங்க.
முதலாம் மாதத்தின் 15ஆம் தேதியிலே அவர்கள் ராமசேசை விட்டு புறப்பட்டார்கள். பஸ்காவுக்கு மறுநாளிலே எகிப்தியர் எல்லாரும் பார்க்க இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டார்கள். இதுல ரொம்ப அழுத்த வேண்டிய ஒரு வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். எகிப்தியர் எல்லாரும் பார்க்க. சொல்லுங்க பார்க்கலாம். எகிப்தியர் எல்லாரும். யார் இந்த எகிப்தியர்? 400 வருஷம் அடிமைப்படுத்தின எகிப்தியர் எல்லாரும் பார்க்க இவங்க எப்படி புறப்படுறாங்க? பலத்த கையோடு கூட. இவங்க 400 வருஷம் பலமில்லாத கை, இவங்களை அடக்கன கை பார்க்க இவங்க பலத்தோட புறப்பட்டாங்க. அல்லேலூயா. உங்களை ஒடுக்கினவர்கள் பார்க்க, உங்களை வேதனைப்படுத்தினவர்கள் பார்க்க, உங்களை துன்பப்படுத்தினவர்கள் பார்க்க, யாரெல்லாம் உங்களை ஏளனமா நினைச்சாங்களோ அவங்க பார்க்க கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. இதுதான் வசனம். அவங்க பார்க்க உங்களை செய்வார். அவங்கள பார்க்க உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது நடக்கும். நம்புறவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க. ஆகவே நம்மை தொடர்ந்து வருகிற சத்துரு பார்க்க கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். அல்லேலூயா. அவன் பார்க்க தான் கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க இது நடக்கும்? ஒருவேளை மறுபடியும் நான் அதை உங்களுக்கு சொல்றேன். பார்க்க நம்மளை உயர்த்துவார். உங்களை என்ன எதிராளியா ஏளனமாய் நினைச்சவன், அங்கே ரொம்ப என்ன சொல்லலாம், அற்பமாய் நினைத்தவர்களுடைய பார்க்க தான் கர்த்தர் நம்மளை உயர்த்தி வைப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த சத்துரு நம்மளை தொடர கர்த்தர் ஒரு நாள் விட மாட்டார். தொடர்ந்து வருவார். ஆனால் அவனுடைய ஆசை நிறைவேறாது. தேவனுடைய ஆசை தான் நிறைவேறும். இன்றைக்கு பஸ்காவை புசிக்கிற மறுநாளிலே உங்களுக்கு அற்புதம் நடக்கும். இன்றைக்கு நமக்காக கிறிஸ்து பஸ்காவாக அடிக்கப்பட்டு இருக்கிறார். இதை புசிக்கிற இந்த நாளின் மறுநாளிலே அன்றைக்கு என்னாகும் 33:3 உள்ள அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நம்புறவங்க ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இது எதுவும் சாதாரண பஸ்கான்னு நினைச்சிடக்கூடாது. இதை நீங்க உண்மையோடு கூட அப்படி ஆண்டவர் ஆசையாய் புசித்ததை போல நீங்களும் ஆசையாய் ஓடோடி வந்து நீங்க செய்து பாருங்க. உங்க குடும்பத்தில் அந்த அற்புதம் நடக்கும். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். நீங்க பார்க்க கர்த்தர் உங்களை பகைத்தவர் பார்க்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமென். சத்துருவின் ஆசை. மூன்றாவது தேவ மனிதர்களின் ஆசை. தேவனை பின்பற்றுகிற ஒரு மனிதனுடைய ஆசை. வாசித்து பாருங்கள். சங்கீதம் 63:2, 63ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் 63. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாய் இருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். இது தாவீதின் சங்கீதம். இந்த சங்கீதத்தில் அவருடைய ஆசை என்ன? பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசை. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த ஆசை? ஆமென். நம்மெல்லாம் அந்த பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்தை பரிசுத்தப்படுத்தினதுனால, இது கர்த்தருடைய ஆலயத்திற்கென்று இந்த ஹால் இருக்கிறதுனால இதிலே கர்த்தர் இன்றைக்கு என்னோடு கூட பேசுவார். இன்றைக்கு அவரை நான் வார்த்தையினால் பார்ப்பேன். ஒருவேளை சிலர் இந்த ஆலயத்திற்குள்ள நிறைய பேர் தரிசனங்களில் கூட கர்த்தர் பார்த்துருக்கிறாங்க. இந்த சபையில் அவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறதை போல. ஒரு முறை ஒரு சகோதரி அவங்க டெல்லியிலேருந்து திடீர்னு வந்த பொழுது அவங்க ஒரு ஊழியக்காரின்னு எனக்கு தெரியாது. அவங்க இங்கே வராங்க, என்னை ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணுங்கன்னு பிக்கப் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட் ப்ரேயரு வந்தால் இந்த சபை ஃபுல்லாக அப்படியே தேவதூதர்கள் பறக்கிறத நான் பார்க்குறேன். அன்றைக்கு பயங்கர மிராக்கிள்ஸ்லாம் சபையில் நடந்துச்சு. தேவ பிரசனம் இருக்குது. வருகிற தேவ ஊழியர்கள் எல்லாரும் சொல்லுகிறது, இந்த இடத்துல ஒரு நல்ல தேவ பிரசனம் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அப்படிப்பட்ட ஸ்தலத்திலே கர்த்தரை பார்க்க ஆசை. அல்லேலூயா. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஆலயத்திற்கு செல்வதற்கு அவர் ஒரு ஆசை. ஒரு ராஜாவுக்கு எத்தனை வேலை இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். ஏகப்பட்ட வெளிநாட்டு ஆட்கள் வந்துட்டு இருப்பாங்க. எத்தனையோ காரியங்களை பார்க்கணும். இவைகள் எல்லாவற்றை விட அந்த தாவீதின் இடத்துல உங்களுக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்டா, என் தேவனை என் பரிசுத்த ஸ்தலத்தில் போய் பார்ப்பது தான் எனக்கு ஆசை. அல்லேலூயா. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அவர் அந்த பரிசுத்த ஸ்தலத்தை பார்ப்பதற்கு ஆசையோடு கூட வருவாராம். 122ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது நான் எப்படி இருந்தேன்? மகிழ்ச்சியாய் இருந்தேன். அல்லேலூயா. நம்ம சில நேரங்கள் ஆலயத்துக்கு வருகிற காரியங்களை ஆசையாய் செய்கிறோமா? எதை செய்தாலும் எப்படி இருக்கணும்? ஆசையோட செய்யணும். ஆசையோட ஆலயத்திற்கு வரணும். சிலருக்கு ஆசையே இருக்காது. சபைக்கு போறதுக்கு ஆசையே இருக்காது. அப்பா அம்மா திட்டுவாங்க, ஏய் போடா போ சர்ச்சுக்கு போ. அல்லது யாராவது சொல்லணும், சொல்லி வேண்டா வெறுப்புக்கு சரி போவோம் மெதுவா போவோம்னு சொல்லி அதில் ஆசை இல்லாமல் நாம் அதில் காணப்படுவோமானால் ஒரு பிரயோஜனம் இருக்காது. ஆசையோடு கூட செய்து பாருங்க. ஆலயத்திற்கு வர்ற காரியமா
அன்னைக்கு காலையில் அதிகாலை ஒரு 3:15 நான் எந்திரிச்சு நான் என்னை ஆயத்தப்படுத்தி ஜெபம் பண்ணிட்டு அப்படியே துதிச்சு என்னை ரெடி பண்ணிட்டு 5:15 பார்க்குறேன் கேட் திறந்துருக்குது. ஒரு 2-3 சகோதரிகள் குழந்தைகளோடு தூக்கிட்டு வராங்க. எனக்கு ஆச்சரியம், இன்னும் 5:30 மணி கூட ஆகலை, ஆராதனை 5:30 தான், 5:15 குழந்தைகளை தூக்கிட்டு வராங்க. அப்போ கர்த்தர் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஒரு பாஸ்டராக இருக்கிற எனக்கே இவ்வளோ சந்தோஷம்னா நம்மளை ஆண்டவர் இந்த பகுதியை பார்க்கிறார். அப்பா காலையில் இவ்வளோ ஜனங்கள் ஓடி வராங்களே, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவருடைய ஆலயத்திற்கு வருகிறதை அவர் ஆர்வத்தோடு பார்க்கிறார். நீங்கள் எப்படி வருகிறீங்க? ஏதோ கடமைக்காக போகணும். சிலர் ஃபர்ஸ்ட் வீக் போனால் போதும், மாசத்துல ஒரு நாள் போனால் போதும். இல்லை, நம்ம கர்த்தரை தேடணும். நம்ம ஆலயத்தில் 365 நாள் சபை திறந்திருக்குது. பக்கத்தில் இருக்கிறவங்க எத்தனையோ பேரால் வர முடியல. நீங்கள் வந்து பாருங்க, உங்களுக்கு வரும் ஆசை, நன்மை வரும். இந்த தாவீது கர்த்தரை பார்க்க, அவருடைய ஆலயத்திற்கு பார்க்க ஆசையாக இருந்தான். என்ன நடந்தது தெரியுங்களா? அந்த தாவீதின் குமாரனா இயேசு அழைக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்துவினுடைய தகப்பன் யாரு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவின் தகப்பன் யாரு? வாசித்து பாருங்கள். மத்தேயு 1:1 ஆபிரகாமின் குமாரனும் ஈசாக்கின் குமாரனும். அடுத்தது யாருடைய குமாரன் வரணும்? ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரன். அப்போ ஆபிரகாமுக்கு அடுத்தது ஈசாக்குன்னு தான் வரணும். ஆனால் அடுத்த தகப்பன் யாராய் வருகிறார்? மத்தேயு 1:1 தாவீதாய் வருகிறார். அல்லேலூயா. அப்படி என்றால் அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாற்றிலே தாவீது தகப்பனாய் வருகிறார். ஏன் தெரியுமா ஆண்டவர் இந்த அளவுக்கு உயர்த்தினார்? தாவீதின் பெயரை பெருமைப்படுத்தினார். கர்த்தருடைய ஆலயத்தில் அவரை பார்க்க ஆசை. கர்த்தருடைய ஆலயத்தில் அவர் ஆசையோடு கூட வந்தார். இன்றைக்கு நான் கேட்கிறேன், நீங்க எத்தனை பேர் ஆசையோடு வரீங்க? உங்க ஆசையின்படி தான் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்க ஆசையின்படி உங்க பேரை பெருமைப்படுத்துவார். சும்மா ஒரு வாரம், நான் பொதுவாக ஃபர்ஸ்ட் வீக் நிறைஞ்சிருக்கும், 2வது வீக், ஆனால் செகண்ட் சர்வீஸில் அப்படி இருக்கிற, ஃபர்ஸ்ட் சர்வீஸில் சில நேரம் அப்படி இப்படி குறையும். நம்ம எல்லா நாளுமே கர்த்தரை ஒரே விதமாக பார்க்கணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே தாவீதினுடைய ஆசையை நாம் பார்த்தோம். அதே போல புதிய ஏற்பாட்டில் ஒரு பரிசுத்தவானுடைய ஆசை. பிலிப்பியர் 3:12 வாசிங்க. பிலிப்பியர் 3:12 நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். பாருங்கள், இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை குறித்து எழுதுகிறார். நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படிக்கு ஆசையாய் தொடர்கிறேன். அவர் எதற்காய் பிடிக்கப்பட்டார் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் போன நோக்கம் என்ன? கையில் ஒரு பெரிய அப்ரூவ்டு லெட்டர். என்ன அப்ரூவ்டு? கிறிஸ்தவங்களை பார்த்தா வெட்டி கொள்றதுக்கு ஒரு கவர்மெண்ட்லேருந்து லெட்டர் வாங்கிட்டு அவர் நேராக தமஸ்கு நோக்கி போகிறார். எதற்கு போகிறார்? கிறிஸ்தவர்களை கொல்லும்படியாய், கிறிஸ்தவர்களை அழிக்கும்படியாய் அவர் கடிதம் வாங்கிட்டு போறாரு. அப்ரூவ்டோட போய் கொலை செய்ய போறாரு. அங்கு கர்த்தர் அவரை சந்திக்கிறார். ஒளி அவர் மேல் பிரகாசிக்கிறது. அவர் தடுமாறி கீழே விழுகிறாரு, குருடனா மாறுறாரு. ஐயோ அப்படின்னு சொல்லும்போது அங்க ஒரு சத்தம், சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? நீர் யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார், நீ போ உள்ள. அங்க ஒரு அனனியான்னு ஒரு ஊழியக்காரர் இருப்பாரு. அவர் உனக்கு செய்ய வேண்டியதை சொல்வாரு. அனனியாட்ட ஆண்டவர் பேசுறாரு. சவுல்னு ஒருத்தன் வருவான் வீட்டுக்கு. அவனுக்கு புத்திமதி சொல்ல, அவனுக்கு ஞானஸ்தானம் கூட. ஐயோ ஆண்டவரே, சவுலா? அவன் பொல்லாதவனாச்சே. இல்லை, நீங்க 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 9ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனம். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் நான் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக தெரிந்து கொண்ட பாத்திரம். பாருங்கள், யாரை? கிறிஸ்தவர்களை அழிக்கும்படியாய் கங்கணம் கட்டி செயல்பட்ட சவுலை ஆண்டவர் எதற்காய் அழைத்தாராம்? எதற்காய் பிடித்தார்? 3 விதமான கேட்டகரி மக்களுக்கு. யாருக்கு? புறஜாதிகளுக்கு பிரசங்கத்தை செய்யும்படியாய், சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய். 2வது ராஜாக்களுக்கு. 3வது இஸ்ரவேல் மக்களுக்காக அவர் பிடிக்கப்பட்டார். இப்போ என்ன சொல்றாருன்னா, அந்த பிலிப்பியர் 3:12 நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடிக்கும்படிக்கு ஆசையாய் தொடருகிறேன். இன்றைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் பிடிச்சிருக்கிறார். இல்லையே சொல்லுங்க. கர்த்தர் நம்மளை என்ன பண்ணாரு? எங்கேயோ போன நம்மளை
கர்த்தர் நம்மை பிடித்து அவருடைய பிள்ளையாய் மாற்றி கந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 1 பேதுரு 2:9 நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளி நடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் இருக்கிறீர்கள். புண்ணியங்களை அறிவிக்கும்படி கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்தார். ஒரு நாள் இயேசு வேண்டான்னு வெறுத்தவங்க, இதில் இயேசு வேண்டான்னு வெறுத்தவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? கை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். ஒரு காலத்தில் இயேசுநாதர் வேண்டான்னு சொல்லி பாருங்க, சில கையெல்லாம் இருக்குது, வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி பரியாசம் பண்ணவங்க உண்டு, பரியாசம் பண்ணவங்க உண்டு. பைபிளை தூக்கிட்டு போகுது, போறா பாரு பைபிளை தூக்கிட்டேன்னு. ஆனால் அவர்களெல்லாம் கர்த்தர் சந்தித்து, எதிர்த்தவர்களை கர்த்தர் சந்தித்து கர்த்தருடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார். ஒரு இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். எதற்கு தெரியுமா? அப்படிப்பட்ட மக்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக. பவுல் சொல்லுகிறார், நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படிக்கு ஆசையாய் தொடருகிறேன். பவுலின் இன்னொரு ஆசை பாருங்கள், பிலிப்பியர் 1:23 வாசிங்க. பவுலுடைய இன்னொரு ஆசை, ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையாய் இருக்கும். பாருங்கள், அடுத்த ஆசை ஒரு தேவ மனிதனுடைய அதிக ஆசை. ஒரு நாள் வரும்பொழுது அந்த தேகத்தை விட்டு நான் பிரிவேன். பிரியும் பொழுது நான் எங்க இருக்க வேண்டும்? கிறிஸ்துவோடு கூட இருக்க வேண்டும். தேகத்தை விட்டு பிரிய மாட்டேன்னு சொல்றவங்களாம் கை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். எல்லாரும் ஒரு நாள் என்ன பண்ணோம்? தேகம்னா என்னது? சரீரம். இந்த சரீரத்தை விட்டு ஒரு நாள் பிரிஞ்சுதான் ஆகணும், அப்படித்தானே? நான் இந்த தேகத்தை விட்டு பிரிய மாட்டேன் அப்படின்னு நீங்க யாரும் என்ன பண்ண முடியாது. நாம் நமக்கு சொந்தமானவர்களே அல்ல. எப்போ நமக்கு போகும்னு தெரியாது. போன வாரம் மியான்மரில் அப்படியே தொழுகையில் இருக்கிறாங்க 700 முஸ்லீம்ஸு. அப்படியே பூமி பிளந்து உள்ளே போயிட்டாங்க. பெரிய கட்டடங்களில் வசித்தவங்க எத்தனை ஆயிரம் இன்னும் கணக்கிட முடியல. அப்படியே கட்டடம் உள்ளே போயிடுச்சு. மரணம் எப்போ வரும் நமக்கு தெரியாது. மரணம் எப்போ வரும்னு தெரியாது. ஹல்லேலூயா. வந்தால் வரட்டும், வர நேரம் வரட்டும். ஆனால் தேகத்தை விட்டு பிரிந்தால் இந்த கர்த்தர் கொடுத்த ஆவி எங்கே இருக்கணும்? ஆத்மா எங்கே இருக்கணும்? கிறிஸ்துவோடு கூட இருக்க வேண்டும். கிறிஸ்துவுடனே கூட எனக்கு ஆசை. அதுதான் எனக்கு என்னது? அதிக நன்மை. ஃபார் பெட்டர். அதுதான் எனக்கு பெட்டர். இந்த உலகத்தில் வாழ்றது, கர்த்தருடைய பிள்ளையா வாழ்வது பெட்டர். ஆனால் ஃபார் பெட்டர் எது? கிறிஸ்துவோடு கூட இருக்கணும். ஹல்லேலூயா. ஆனாலும் கொஞ்ச நாளைக்கு இருப்போம், என்ன? கர்த்தர் கொடுத்த வரை இருப்போம். கர்த்தர் கொடுக்கறது முடியும் போது நம்ம தேகம், நம்முடைய ஆத்மா எங்கே போனோம்? கிறிஸ்துவோடு கூட இருக்க ஆசை. ஹல்லேலூயா. அதே வேளையில் கிறிஸ்து இல்லாத ஒரு மனிதன், பின்வாங்கி போன மனிதனுடைய ஆசை பாருங்கள். வாசிக்கலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 15:16 வாசிங்க. அப்பொழுது பன்றிகள் திங்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாய் இருந்தான். இங்க ஒரு மனுஷனுடைய ஆசை. இவனுக்கு ஆசை என்னது? பன்னி தின்ற தவிட்ட சாப்பிடணும்னு ஆசை. இவன் யார்? தகப்பன் வீட்டை விட்டு வெளியே போன ஒருவன். நல்லா கவனிங்க. தகப்பன் வீட்டில் என்ன உண்டு? நீங்க அதே அதிகாரத்தில் அவன் சொல்றான், என் தகப்பன் வீட்டில் எப்படி இருந்தது? என் தகப்பன் வீட்டில் வேலைக்காரனுக்கு பூர்த்தியான சாப்பாடு, ஆனா எனக்கு பன்னி தின்ற தவிட ஆசையா இருக்குது, அது கூட கிடைக்கல. ஏன்? இவனுடைய ஆசை என்ன? அப்படியா இருக்க வேண்டியவன் அப்பா வீட்டில் நல்ல சந்தோஷமா இருந்து ஆடல் பாடலோட, ஒரு பாட்டு இருக்குல்ல, ஃபாதர் பாடுவார், அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் அங்கே தானே. சபை என்பது என்ன தெரியுங்களா? தேவனை துதிக்கிற, நல்ல உயர்த்துகிற இடம். ஹல்லேலூயா. ஒரு சந்தோஷம் நிறைந்த இடம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தாலே நமக்கு ஒரு மகிழ்ச்சி. 3 மணி நேரம் சினிமா தேட்டருக்குலாம் நம்ம போய் பார்த்ததில்லை. அல்லது அங்கே போனவங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதை விட பல மடங்கு ஆலயத்துக்கு வந்தால் கர்த்தர் நம்மோட பேசுகிறாரு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே பாருங்க, இந்த மனிதனுடைய ஆசை என்னன்னா, ஒரு பன்றி திண்டுகிற தவிட அது கூட கிடைக்கல அவனுக்கு. ஏன்? தகப்பன் வீட்டை விட்டு பின்வாங்கின ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. நீங்க பின்வாங்கினவனுடைய போய் பாருங்க. நல்ல ஆலயத்துக்கு வந்தவங்க, நல்ல அபிஷேகத்தில் நிறைஞ்சவங்க, நல்ல பாடினவங்க, பின்வாங்கி ஆலயத்துக்கு வராங்க, முகம் நல்லா இருக்குமா பாருங்க, முகத்தில் ஒரு இருள் அடைஞ்சிருக்கும், ஒரு வெறுமை இருக்கும். ஆனா அந்த வீரா போட்டு கொடுக்காது. சபையை விட்டு நின்றுட்டுவாங்க. நான் நல்லா தான் இருக்கிறேன், நல்லா தான் இருக்கிறேன். உண்மையிலேயே நல்லா இருக்க மாட்டாங்க. அவங்க ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து போயிருப்பாங்க, பல கஷ்டங்களுக்குள்ளா இருப்பாங்க. ஆகவே கர்த்தரை விட்டு, தகப்பனை விட்டு போன அந்த மனிதனுடைய வாழ்க்கை கடைசியில் பட்டினி, பன்றி தின்ற தவிட்டுக்கு ஆசைப்படுறான். அதுதான் ஆசையா மாறிச்சு. ஆனால்
அது கூட கிடைக்கல. ஆனால் அவனுக்கு கிடைச்சது எப்போ தெரியுமா? தான் புத்தி தெளிந்து, தான் உணர்ந்து. ஒரு வசனம் சொல்லுது, நான் எழுந்து என் தகப்பனுடைய வீட்டுக்கு போவேன் அப்படின்னு சொல்லி எழுந்து புறப்படும் பொழுது தூரத்துல தகப்பன் காத்து கொண்டு இருக்கிறான். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஆனா இந்த சம்பவத்துக்கு நம்ம வச்ச பேர் என்னன்னா கெட்ட குமாரன் கதை. இது கெட்ட குமாரன் கதை இல்லை, இவன் தான் உண்மையிலே நல்ல குமாரன். அல்லேலூயா. அவன் எழுந்து வரான். தூரத்திலே தகப்பன் காத்திருந்து ஓடி போய் அவனை கட்டி அணைத்து முத்தமிட்டு அவனை கொண்டு வந்து அவனை குளிப்பாட்டி ட்ரெஸ்ஸை மாற்றி பாதரட்சியை மாற்றி மோதிரம் போட்டு அவனுக்கு ஒரு பெரிய விருந்து ஆயத்தப்படுத்தி கன்று அடித்து கொழுமையான கன்று அடித்து ஆடல் பாடலோடு கூட நடக்கிறது. அல்லேலூயா. அவன் கத்தரை விட்டு தகப்பனை விட்டு விலகும் போது ஒரு பன்றி தின்னுகிற தவிடு கூட கிடைக்கல. ஆனால் புத்தி தெளிந்து அவன் மனம் திரும்பி வந்த பொழுது மறுபடியும் அவனுக்கு ராஜரீக விருந்து கிடைத்தது. அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களை என்னை அப்படிதான் அழைக்கிறார். எப்பவும் கர்த்தருடைய வீடு நமக்கு வசனத்தால் நிறைந்த வீடு. அல்லேலூயா. ஒரு பிரியாணி சாப்பிட்டதை விட வசனம் கிடைக்கிறது நமக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுங்களா? அல்லேலூயா. அந்த வசனத்தை பேசுறது எங்களுக்கு அதை விட பெரிய சந்தோஷம். பேசிக்கிட்டே இருக்கலாம், எத்தனை மணி நேரம்லாம் பேசலாம். கர்த்தர் கொடுத்த வார்த்தை. அல்லேலூயா. கடைசி ஆசையை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். இது குடும்ப ஜீவியத்திற்கு முக்கியமானது. ஆதியாகமம் 3:16. ஆதியாகமம் 3:16 வாசிப்போம். அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும் போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். இது குடும்ப ஜீவியத்திற்கு தேவன் கொடுத்த ஒரு வார்த்தை. நல்லா கவனிங்க. கணவன் மனைவியா இருக்கிறவர்கள் குடும்ப ஜீவியம் செய்கிறவர்கள், மனைவிக்கு யார் மேலே இருக்கணும்? ஆசை இருக்கணும். கணவன் மேலேயே ஆசை இருக்கணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் என்ன இல்லை, சில வருஷம் ஆனோடனே வெறுப்பாயிருது. என் வீட்டுக்காரரை பார்த்தா எனக்கு எப்படி இருக்குது? கோபமாக வருதுமாங்க. வெறுப்பாக இருக்குது, உன்னை பார்த்தாலே எனக்கு அருவருப்பாக இருக்குது, இப்படிலாம் சொல்கிறத கேட்டிருக்கிறோம். கிறிஸ்தவ குடும்பங்கள், நிறைய குடும்பங்களிலே அந்த மனைவி கணவன் மேல் எப்படி இருக்கணும்? ஆசையாக இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன? அன்பாக இருக்கணும். வெளியில் வேலைக்கு போயிட்டு வரும்பொழுது நல்ல மனைவி தன் கணவனை அன்போடு கூட வரவேற்கணும், இன்முகத்தோடு வரவேற்கணும். ஆசையாய் என் வீட்டுக்காரர் எங்கேயோ கஷ்டப்பட்டு வரும்போது நான் இன்முகத்தோடு கூட இருக்கணும், இன்முகத்தோடு கூட பேசுங்க. ஏன் இன்னைக்கு குடும்பங்கள் ஏன் சில தவறுகள் நடக்கிறது? வீட்டுக்குள்ள வந்தால் அந்த இன்முகம் இல்லை, வந்த உடனே சண்டை ஆரம்பிக்குது. வந்த உடனே எப்படா வருவாருன்னு காத்துட்டு இருக்கிறாங்க. வந்த உடனே ஃபைட்டிங் என்ன பண்ணுது? ஆரம்பிக்குது. எங்கே போனேன்? ஏன் இவ்வளோ லேட்டு? ஏதாவது ஒன்றை போட்டு அதுக்கு பிறகு அந்த வீடு அப்படியே நரகமாக மாறுகிறது. அதை கொஞ்சம் ட்ரெண்டை மாற்றி பாருங்கள். அன்போடு கூட அந்த வசனம் அப்படி தான் சொல்லுது. ஸ்திரீயின் ஆசை யார் மேலே தான் இருக்கும்? புருஷன் மேலே தான் இருக்கும். அப்போ அந்த ஆசை வரும்பொழுது அந்த கணவன் அன்பு செலுத்துகிறார். அந்த வசனம் என்ன சொல்லுன்னா, அவன் உன்னை ஆண்டு கொள்வான். என்னன்னா அதிகாரம் பண்ணுவான் இல்லை, உன்னை அரவணைப்பான், உன்னை முழுவதுமாய் அவன் ஆட்கொள்வான், உனக்குரியதை எல்லாவற்றையும் தேவைகளை சந்திப்பார். இதுதான் நல்ல ஒரு குடும்ப உறவு. இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்களில் சந்தோஷமா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியோட இருக்கிறீங்களா? எத்தனை குடும்பம் வாழணுமேனு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ண கட்டி தொலைச்சிட்டனே, அப்படி இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? ஆசையோடு கூட வாழ வேண்டும். அப்படி ஆசையோடு கூட வாழும். உங்கள் புருஷன் உங்களோட அன்பா இல்லையா? அவங்கள நேசித்து பாருங்க, ஆசையை காட்டுங்க. அந்த ஆசையா ஒரு உணவு செஞ்சாலும் கூட, ஒரு தக்காளி தொக்கு செஞ்சாலும் கூட எப்படி செய்யணும்? ரொம்ப சத்தம் இல்லாமல் சொல்கிறீங்களே, செய்யறது தக்காளி தொக்கு தாங்க, இல்லை ரசம் தாங்க. ஆனால் எப்படி செய்யணும்? என் புருஷனுக்கு ஏற்ற மாதிரி அவர் விரும்பி சாப்பிடுவாரே அப்படின்னு சொல்லி ஆசையாக செஞ்சு பாருங்க, ஆசையாக பரிமாறி பாருங்க. போய் கிடக்குது போய் தின்னு அப்படின்னா எப்படி இருக்கும்? சிலர் அப்படி சொல்லுவாங்க, அங்கே கிடக்குது போய் தின்னு, உனக்கு என்ன நான் போடணுமா? சொல்லவே கூடாது. ஆசையை வெளிப்படுத்தணும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொன்னது, உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். அப்படின்னா என்ன? பற்றிக்கிட்டே இருக்கணும். புருஷன் மேலேயே புருஷா 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 அப்படியா? எப்படியோ நீங்கள் எப்படி வேணாலும் கூப்பிடுங்க. இப்போ அவருங்க நல்ல மொழியில் கூப்பிடுங்க. எப்படி உங்களுடைய ஆசையை வெளிப்படுத்த முடியுமோ நீங்கள் வெளிப்படுத்தி பாருங்க. உங்கள் குடும்பம் அன்பாக இருக்கும், அந்த குடும்ப ஆரோக்கியம் நல்லா இருக்கும். எத்தனை ஆண்டுகள் ஒன்றாலும் அந்த என்ன இருக்காது, வெறுப்பு வராது. எத்தனை பேர் சொல்கிறாங்க, என் புருஷன் எனக்கு பிடிக்கலைங்க. ஆண்டவர் இணைச்சிட்டாரு. ஆண்டவர் என்ன செய்துட்டாரு?
இணைச்சிட்டார். தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதபடிக்கு கர்த்தர் இணைச்சார். அதில் இணைஞ்சு அப்போ அது அந்த அந்த அன்பு இருக்கணும்னா நீங்கள் ஆசையை வெளிப்படுத்தி ஆகணும். புருஷனிடத்தில் என்ன பண்ணணும்? வசனத்தின்படி நான் பேசுகிறேன், வசனத்தின்படி இந்த ஆசைங்கிற தலைப்பில் பேசுகிறேன். நீங்கள் அப்படி செய்து பாருங்கள். எத்தனை வயது ஆனாலும் சரி, அது சிறு வயது தான் ஆசை, அப்புறம் ஒரு 20 வருஷம் கழிச்சோன்னா ஆசை இல்லை அப்படின்லாம் சொல்லவே கூடாது. நீங்கள் வாழும் வரை ஒரே மாம்சம், ஒரே மாம்சம். என்றைக்கு மரணம் பிரிக்கிறதோ நம்ம என்ன வாக்கு கொடுக்குறோம்? வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உன் மீது அன்பு கூறவும் ஆதரிக்கவும் வாக்கு கொடுக்கிறேன். அப்போ அந்த அந்த கட்டளையை நாம் கைக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் புருஷனை வெறுப்பாக பார்க்கறதுனால தான் அவர் பார்க்குறாரு, சரி இது வெறுப்பாக இருக்குது, வேற ஒன்று ஆசை காட்டுது, என்ன பண்ணிடுறாங்க அந்த பக்கம். அது ரைட்டுன்னு நான் சொல்லலை. அதற்கு காரணம் யாரு? காட்ட வேண்டிய ஆசையை நாம் காட்டாத. ஆகவே நீங்கள் இதை புரிஞ்சுக்கலாம். குடும்பஸ்தர்களுக்கு தெரியும், பெண்களுக்கு தெரியும் நீங்கள் இதை செய்ய. ஆகவே ஒரு 5 ஆசைகளை உங்களோடு கூட சொன்னேன். நம்முடைய ஆண்டவருடைய ஆசை, 2வது சத்ருவின் ஆசை, 3வது தேவ மனிதர்களுடைய ஆசை, பின்வாங்கி போனவனுடைய ஆசை, 4வது ஒரு குடும்பத்திலே ஒரு ஸ்திரீ ஒரு குடும்ப ஜீவியத்திலே இருக்கிற ஆசை. எல்லாவற்றை விட என் தேவனுடைய ஆசை இந்த பஸ்காவிலே என் சீசர்களோடு கூட புசிக்க நான் ஆசையாய் இருந்தேன். இன்றைக்கு கர்த்தர் நமக்காக பஸ்காவாய் இடிக்கப்பட்டு இருக்கிறார். இதில் நாம் ஆசையாய் புசிப்போம், அன்போடு கூட புசிப்போம். ஆண்டவரும் இதில் பங்கு பெற விரும்புகிறார். அவருடைய ரத்தம், அவருடைய சரீரம். பயபக்தியோடு கூட நம்ம ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? நம்மை தாழ்த்துவோமா? ஆசையாய் பங்கு பெற்று வருகிற இந்த ஆண்டவருக்கு நாமும் ஆசையாய் தேவனுடைய சமூகத்திலே காணப்படுவோம்.